கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. நானும் வந்து ராணுவ தலைவர் இவர் ஆசிப் முனீரும் ஒரு நாடாக போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம். கடன் கேட்குறது எங்களுக்கு ரொம்ப சுயமரியாதை இருந்து அவமானமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு 3 மாதம் எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தா இந்த அவமானம்லாம் இல்லாமல் போயிடும். கடன் கேட்பது ஒருத்தர்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டி இருப்பது ஒரு அவமானம். நம்ம பாருங்கள், 70 வருஷமாக 4.5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில். அடுத்த 2021 இந்த ஆட்சியில் 5 வருஷத்துக்குள்ளே இன்னொரு 5 லட்சம் கோடி கடன். எந்த அமைச்சர் முகத்திலேயாவது அந்த வருத்தமோ கவலையோ அந்த வார்த்தைகளோ தெரியுதா உங்களுக்கு? அவங்க கேட்குற தொகுதி, அவங்க பிடிவாதம், மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்கள் பிடிவாதமாக தளபதி வந்து மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். 2வது மதுரை வழக்கு எங்களுக்கு கொடுக்கணும். மதுரை வழக்கு வந்து தளபதி மறுபடியும் அவருக்கு சீட்டு கிடைக்காம செய்யணும், அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு முதல்வரோ அல்லது திமுக தலைமையோ அதுக்கு செவிசாய்க்கும், எந்த அளவுக்கு விட்டு கொடுப்பார்கள் தெரியாது. ஏன்னா மாணிக் தாக்கூர் வந்து ராகுலுக்கு நெருக்கமான ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடியவர். திமுக அரசுன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் உண்மையான என்ன கேள்வி? அப்போவே புரிஞ்சுக்க வேணாமா? 2த்துக்கும் டாலி ஆகாத. இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி தோழி விடுதின்னு போட்டது வரைக்கும் ரைட்டு, ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க. எங்களை பார்த்து காப்பி அடித்து தான் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க இந்தியா முழுக்க ஒரு திட்டம் போடுறாங்க, அதுக்கு இங்கே தோழி விடுதின்னு பேர், வேறு இடத்துல வேறு என்னமோ பேர். வழக்கமாக ஸ்டிக்கர் ஒட்டுறதோட இப்போ ஸ்டிக்கரை தாண்டி நாங்கள் தான் இதுக்கு வந்து முன்னோடி, நாங்கள் தான் வந்து இரும்பை கண்டுபிடிச்சோம். பெரியார் சொல்லுவாங்கள்ல, எது கேட்டாலும் வந்து பெரியார் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி யாருமே வந்து பேண்ட்டு போட முடியாதுன்னு சொல்கிற மாதிரி, யாருமே இன்றைக்கி வந்து சைக்கிள் ஓட்ட முடியாது, யாருமே இன்றைக்கி வந்து நடந்து போக முடியாது, எங்கள் ஆட்சியில் வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி. இது இந்தியா பூரா வந்து இந்த திட்டம் தான் வந்து மத்திய அரசு காப்பி அடிச்சது அப்படிங்கிறது. ஸ்டிக்கர் வந்து இப்போ பெருசாக போஸ்டர் ஆகிடுச்சு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆரம்பிச்சிடுவோமா சார் கேள்விகளை? வெள்ளிக்கிழமை வெள்ளி விலை வசந்துக்கிட்டே போகுது, தங்கமும் வெள்ளியும் போட்டி போட்டுக்கிட்டு மேலே போகுது. இப்போ கொஞ்சம் கீழே இறங்குது, கொஞ்சம் கீழே இறங்குது. இருந்தாலும் எப்படின்னா மக்களை வந்து பாருங்க, அவ்வளோ ஏறி அப்படி கொஞ்சம் இறங்கினோன்னா குறைஞ்சிருச்சு. ஆனால் அது ஏற்கனவே இருந்ததை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்த பால், மின் கட்டணம், பத்திரப்பதிவு உயர்வு மாதிரி தான். அது என்ன பண்ணுவாங்க, இந்த போக்குவரத்துலாம் முன்னால், இப்போ அதை தான் தாண்டி அரசியல்வாதிகளுக்கு மறத்து போய் விட்டது. உணர்ச்சிகள் வந்து மறத்து போய் விட்டது. மக்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டோம். முன்னாலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐடியா கொஞ்சம் முன்னால், இதே திமுக ஆட்சி பொதுவாக சொல்கிறேன், எல்லா ஆட்சியிலையும் மூளை வந்து ஒரு 3 ரூபா ஏற்றுவாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் ஒரே சலசலப்பு, 1 ரூபா குறைப்பாங்க. குறைச்சிட்டாங்க. 2 ரூபா முதலே 2 ரூபா ஏற்றிருந்தா 2 ஒன்று தான். ஆனால் 3 ரூபா ஏற்றி 1 ரூபா இறக்குவாங்க அந்த மாதிரி. ஆனால் தங்கம் விலை வந்து யாரும் வந்து முடிவு பண்ணி, அரசாங்கமோ எந்த அரசாங்கமும் அவங்க முடிவு பண்ணுறதில்லை. உலக அளவில் இந்த டாலர், இந்த அமெரிக்க வர்த்தகம், இந்த மாதிரி விஷயம், அமெரிக்க வர்த்தகம் வந்து ஓரளவுக்கு ஏதோ ஒரு சமாதானமாகி இப்போது அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தம் வந்து இந்த 250% போடுவேன், 500% போடுவேன்னு. இது இந்தியாவுக்குள்ளே தான் வந்து பைத்தியங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. போன தடவை ஏதோ ஒருத்தர் சிரிச்சாரெலாம் பேசணும், உலக அளவிலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு உதாரணம். அதெல்லாம் செட்டில் ஆகி வருது. அதனால் கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் விலைவாசி, அது தங்கம் விலை, வெள்ளி விலை உட்பட. ஏன்னு கேட்டால் தங்கம் வெள்ளி என்பது வந்து அதெல்லாம் பணக்காரங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாதாரண தாலிக்கிலேருந்து கழுத்துக்கு போடுறது வரைக்கும் பாமர மக்கள் கூட தங்கம் பயன்படுத்துகிறாங்க. அதனால் வெள்ளி இன்னைக்கு உயர்வடைந்திருக்கும் வெள்ளி, அந்த வெள்ளி இந்த வெள்ளிக்கிழமை பார்ப்போம். ஓகே சார். முதல் கேள்வி தேவைப்பட்டினத்திலிருந்து குலசேகரன் கேட்கிறார். சுயமரியாதையை இழந்து உலக நாடுகளிடம் கடன் கேட்டு தெரிவது அவமானமாக உள்ளது என்கிறாரே பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்.
அவரும் நானும் வந்து இராணுவ தலைவர் இவர் ஆசிஃப் முனீரும் ம் ஒரு நாடாக போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம். கடன் கேட்குறது எங்களுக்கு ரொம்ப சுயமரியாதை இழந்து அவமானமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு 3 மாதம் எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தா சரியா இந்த அவமானம்லாம் இல்லாமல் போயிடும். ம் அவமானம், தன்மானம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க பாட்டில் எவ்வளவு கேவலப்பட்டாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யார் மாதிரியோ என்னன்னால் அது கடன் கேட்பது ஒருத்தர்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டி இருப்பது ஒரு அவமானம். நினைக்கிறேன் நம்ம பாருங்கள், 70 வருஷமாக 4.5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில். அடுத்த 2021 இந்த ஆட்சியில் 5 வருஷத்துக்குள்ள இன்னொரு 5 லட்சம் கோடி கடன். எந்த அமைச்சர் முகத்திலேயாவது அந்த வருத்தமோ கவலையோ அந்த வார்த்தைகளோ தெரியுதா உங்களுக்கு? அவர்கள் பேச்சிலேயோ அந்த வருத்தம் தெரியுதா? ஒரு அவமானமாக இருக்கே, மற்ற மாநிலங்கள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்குதே, இதை பற்றி விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் செய்யுதே, கொஞ்சமாவது ஒரு கவலை தெரியுதா? அப்போ அந்த சுயமரியாதை இழந்துன்னா நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கையே பேர் தான் சுயமரியாதை இயக்கம். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னாருடைய மண் அப்படின்னு சொல்லிட்டு சுயமரியாதை அப்படிலாம் பேசுவோம். சுயமரியாதை இயக்கம் இல்லை, சுயமரியாதையை இழக்கும் ஆட்சி. அப்படி இயக்கம் இல்லை, இயக்கம் இல்லை, இழக்கும் ஆட்சி. அது ஒன்ஸ் நீங்கள் அது இழந்து பழகிட்டீங்கன்னா அப்புறம் சுயமரியாதைனா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, என்னது அது அப்படின்ற லெவலுக்கு வந்துருவாங்க. பாகிஸ்தானியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் நம்ம வந்து இங்கேருந்து ஜின்னாவுக்கு எழுதினவர் தானே நம்ம ஈவரா அவர்கள் வந்து எழுதினார், நீங்கள் வந்து பாகிஸ்தானோட சேர்ந்து நீங்கள் பேசி திராவிடஸ்தான் வாங்கி கொடுங்கன்னு. அவர் வந்து ஏன் உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நீ பாரு, நீ அனாவசியமாக என்கிட்டலாம் வம்புக்கு வராதான்ட்டார் ஜின்னா, முகமது அலி ஜின்னா. அதை மாதிரி இப்போ கூட மறுபடியும் வந்து அப்போ அன்றைக்கி விட்டதை மறுபடியும் பிடிச்சி பார்க்கலாம். பாகிஸ்தானை நம்ம தமிழ்நாட்டோட ஏதாவது இணைக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏன் அன்றைக்கி இணைக்கலாம், இன்றைக்கி இணைக்க கூடாதா? ஏங்க ஐயா பெரியாரே வந்து அதை வந்து முயற்சி பண்ணாருங்கும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம். அது இன்றைக்கி ஏன் பண்ணக்கூடாது? அந்த கொள்கையில் நம்ம வந்து பெரியாருடைய கொள்கையில் தான், நம்ம சித்தாந்தத்தில் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆட்சியே. இது பெரியாருடைய ஆட்சின்னு அப்பப்போ சொல்கிறோம்ல. கேட்டால் என்ன, எதுக்காக சொல்கிறோம்னா அவங்களுக்கு நல்லது பண்ணலாம். சுயமரியாதைனா மறத்து போய் அந்த ரோஷம், மானம், தன்மானம்லாம் இல்லாமல் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்காக. அடுத்ததாக சேலத்திலிருந்து ராமராஜன் கேட்கிறார், மேட்டுப்பாளையம் போக்குவரத்து கழகத்தில் தலித் அதிகாரியின் அறையை மாட்டுச்சாணம் வைத்து சுத்தம் செய்த திமுக யூனியன் நிர்வாகி, இது எப்படி இருக்கு? ஆமாம், யாரோ சசிராஜன் ஒரு நிர்வாகி, அவர் சும்மா ஏதோ டிரைவர் என்னமோ தான், டிரைவரோ போக்குவரத்தில் கண்டக்டரோ என்னமோ, அது இப்போ யூனியனில் நிர்வாகி. அங்கே ஒரு சசிராஜ் என்பவர் வந்து அந்த அவர் நிர்வாகி. யாரோ ஒருத்தர் பிரகாஷ்குமார்னு யாரோ ஒருத்தர் வந்து அவர் மேனேஜரு. அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்தவொடனே இவருக்கு கொஞ்சம் இவர் வந்து இப்படி தான், இங்கே இப்படி தான், நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்லாம் அவரே அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னால் இருந்தவங்ககிட்டலாம் அப்படி தான் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி பண்ணார். அவர் கொஞ்சம் அதுக்கெலாம் ஒத்து வரல. ஆனாலும் அவருக்கு வந்து வேறு இடத்துல உக்கடம், யார், ஒரு டிரைவராக இருக்கிறவர், யூனியன் நிர்வாகி. இவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் யார், அண்ணன் சிவசங்கர். அவர் யார், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இவர் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி மேனேஜரு இவரை வந்து மாற்றணும்னு சொன்னோடனே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் அவருடைய அன்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த மேனேஜரை உக்கடத்துக்கு மாற்றிட்டாங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து பனிஷ்மெண்ட்டு. எங்கள் திமுக நிர்வாகி சொன்னதை கேட்கல. அவர் யார், டிப்போ மேனேஜர். அவருக்கு நான் வழிகாட்டுறேன்னு சொல்கிறவர் யார், டிரைவர். நிர்வாகி, யூனியன் நிர்வாகி, ஆனால் டிரைவர். இது சொன்னோம், அவர் போயிட்டார். அவர் என்ன பண்ணுவார், அமைச்சருக்கு வந்து அவர் பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு அமைச்சர் வந்தார்னு பெருமையாக முதல்வர் சொல்கிறாரே தவிர, அந்த பட்டியல் சமூகத்தை காப்பதற்கோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இடையூறுகளை, அவர் ஒன்றும் தப்பு பண்ணால் நீங்கள் பட்டியல் சமூகமாக இருந்தாலும் மாற்றுங்க, நம்ம அதை பற்றி சொல்லலை. அவர் நேர்மையாக இருக்கிறார், லஞ்சத்துக்கோ மற்ற விஷயங்களுக்கோ ஒத்துழைக்க மறுக்கிறார் என்பதற்காக அவரை மாற்றுறாங்க. அப்போவாவது நம்ம சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு அமைச்சர் அதெல்லாம் இருந்தால் நாங்கள் இது வேறு மாதிரி இருந்திருக்குமே. இப்போது
அவர் போயிட்டார், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். அவர் ரூம் அவர் யூஸ் பண்ணாருன்றதுக்காக மாட்டு சாணம் போட்டு கழுவி சுத்தம் செய்திருக்கிறார். யார்? இந்த யூனியன் நிர்வாகி, திமுக நிர்வாகி சசிராஜ். முதல்ல நமக்கு என்னென்னா, இவங்க தான் வந்து தீண்டாமை அந்த காலத்தில் இருந்தது, இந்த தீண்டாமை, இந்த ஜாதி தீண்டாமை, அந்த ஜாதி தீண்டாமை, உயர் சாதி, நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம், இந்த டயலாக் பேசுகிறவங்க. இன்னொன்று, அது என்னையா வந்து பிஜேபியோ இல்லை மற்ற பிஜேபி போன்ற கட்சிகள், இந்த இந்துத்துவங்கள்லாம் வந்து பசுவுடைய சாணம் வந்து புனிதமானது. உண்மையிலேயே வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வரட்டி தட்டுறதெல்லாம் வந்து வரட்டின்றது வந்து செவுத்தில் தட்டியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சூட்டை கம்மி பண்ணும் அந்த வரட்டி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வரட்டி பார்த்தீங்கன்னா வரட்டி சூட்டை கம்மி பண்ணுதுன்னு சொல்லி இந்த வரட்டியை வந்து பாக்கெட்டில் போட்டு ஒரு வரட்டி அவன் $5 விற்கிறான் அமெரிக்காவில். நம்ம ஊரில் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபா 50 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட நிறைய வரட்டி கொடுப்பாங்க. சாணி வரட்டி. இந்த சாணியில் இருக்கக்கூடிய கேட்டால் வந்து பசு சாணியை வைத்து கொண்டு அரசியல் செய்கிறார்கள்னு இவங்க பேசுவாங்க. நீங்கள் இப்போ அதே பசு சாணி வச்சு தானே சுத்தம் பண்ணுறீங்க. அப்போது தீண்டாமை எங்கே வருது? திமுக நிர்வாகிகள் வருது, திமுக வழியில் வருது. அதில் வந்து நமக்கு வேதனைக்குரிய விஷயம் என்னென்னால், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை மாற்றுவதற்கு பட்டியல் சமூகத்திலிருந்து வந்து இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சர் எப்படி அனுமதி கொடுக்கிறார்? அதை எப்படி அனுமதிக்கிறார்? அப்போ இவர்கள் ஆடுவதெல்லாம் வந்து எல்லாமே விளம்பர அரசியல், வெளிவேஷ அரசியல், அவ்வளோதான். அடுத்ததாக வடகரையிலிருந்து சுலைமான் சேட் கேட்கிறார், எங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியும். மதுரை வடக்கு தொகுதி விவகாரத்தில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சவால் விடுகிறாரே தளபதிக்கு. தளபதி சொன்னதுக்காக எங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மதுரை வடக்கு தான் வேணும்னு சொல்லி பம்பு பண்ணுறாங்க. அது காங்கிரஸ் அதை வாங்கிடுச்சுன்னா அப்போ தளபதி சீட்டு போய் அங்கே இருக்காது இல்லை, அது தகராறு பண்ணாங்க. இதை மாதிரி இப்போ திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸுக்கும் ஒரு கால் அநேகமாக காங்கிரஸும் திமுகவும் கனிமொழி போய் ராகுல்கிட்ட பார்த்துட்டாங்க. ஏதோ 36 சீட்டு வேணுங்க, 41 கேட்டாங்க, 36க்கு ஒத்துக்கிறாங்க. 2 ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க, 20 உள்ளாட்சி கேட்குறாங்கன்றாங்க. ஏதோ மின்னியோ பின்னியோ செட்டில் ஆகிடும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்தாலும் பிரச்சனை எங்கே வரும்னா, இந்த தொகுதிகள் ஒதுக்கீட்டில் பிரச்சனை வரும். அவங்க கேட்குற தொகுதி, அவங்க பிடிவாதம், மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்கள் பிடிவாதமாக தளபதி வந்து மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், 2வது மதுரை வழக்கை எங்களுக்கு கொடுக்கணும். மதுரை வழக்கு வந்து தளபதி மறுபடியும் அவருக்கு சீட்டு கிடைக்காம செய்யணும், அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் எங்களை பேசுனது அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு முதல்வரோ அல்லது திமுக தலைமையோ அதுக்கு செவிசாய்க்கும், எந்த அளவுக்கு விட்டு கொடுப்பார்கள் தெரியாது. ஏன்னா மாணிக் தாக்கூர் வந்து ராகுலுக்கு நெருக்கமான ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது செல்வ பெருந்தகை மாநில தலைவராக இருந்தால் கூட மாணிக் தாக்கூர் போய் ராகுல் காதில் ஓதிவிட்டு வந்தால் அதற்கான விளைவுகள் அது வித்தியாசமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. எங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியுங்கிறாரு. இப்போ வந்து என்னென்னா, இவங்க 2 இந்த உள்ளூர் இவ்வளவு இந்த சூழ்நிலையில் என்னதான் இவர்கள் கூட்டணி வந்து அமைத்து கொண்டாலும் உள்ளுக்குள்ள களத்தில் என்ன நடக்கும், தேர்தல் களத்தில் இந்த ஒதுக்கீட்டில் என்ன நடக்கும், ஒதுக்கீட்டுக்கு அப்புறம் தேர்தலில் வரும்போது காங்கிரஸுக்கு எத்தனை ஓட்டு இருக்கோ, அவர் தளபதி 3000-4000 ஓட்டு தான் இருக்குங்கிறாரு. ஐயா, அந்த 4000 ஓட்டு மாற்றி குத்திட்டாங்கன்னா சில தொகுதிகளில் 1000 ஓட்டு கூட வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அதிமுக. அந்த மாதிரி வரும்போது இது காங்கிரஸோட இப்போ கூட்டணி, அதாவது வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை வரும், ஆனால் வராது. அந்த நிலைமையில இப்போ திமுக கூட்டணி இருக்கு. பார்ப்போம், சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே. அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைத்திலி ராகவன் கேட்கிறாங்க, திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பித்ததற்கு நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறாரே மதுரை ஆட்சியர். ஆமாம், அது வந்து இந்த அவதூறு வழக்கு போட்டாங்க நீதிமன்றத்தில். நாங்கள் வந்து போய் தீபத்தூணில் ஏற்றலாம், 10 பேரை கூப்பிட்டு போய் ஏற்றலான்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தடை உத்தரவு போட்டீங்க? அதுக்கு முன்னாலேயே போட்டீங்க. சட்டம் ஒழுங்குக்காக போட்டோம். சட்டம் ஒழுங்கு எங்கே வந்துச்சு? 10 பேர் தானே கூப்பிட்டு போகிறீங்க. 10 பேரை சமாளிக்கிறதுக்கு ஒரு 200 போலீஸ்காரரால் முடியாதா? அதாவது அந்த எக்ஸ்கியூஸே வந்து அவங்க சொல்லக்கூடிய காரணமே வந்து அபத்தமான காரணம். அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அந்த போலீஸ் கமிஷனர் லோகநாதனை ஒருத்தர், அந்த ஆணையர் வந்து
இங்கே நீதிமன்றம் உத்தரவு போட்டாலும் அனுப்ப முடியாதுங்க. அதனால் அதனால் இப்போ கடும் விளைவுகள் வரும்னு அந்த ராம ரவிக்குமார் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் என்ன விளைவு வந்தாலும் அதை நாங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாங்கள் சந்திக்க தயாரெல்லாம் பேசினார். இப்போ வந்து நீதிமன்றத்தில் போய் ஐயா விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. அவர் என்ன பண்ணார், நீதிபதி வந்து பாக்கி பேர்லாம் விட்டுட்டு அவங்க பேர்லாம் அந்த அவதூறு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட்சியர் மட்டும் நேரம் வந்து சொல்லணும், நீங்களா சொன்னீங்களா, 144 நீங்களா போட்டிங்களா, யாராவது சொல்லி போட்டிங்களா, யாராவது சொல்லி போட்டான்னா இது அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்பும். நானாக தான் போட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் நீதிமன்றம் கொடுக்கும். அது இடமாற்றமோ இல்லை வந்து ஒரு சஸ்பென்ஷனோ இல்லை எந்த விதமான இருக்கலாம். ஒன்றும் வேணாம், டில் தி ரைசிங் ஆஃப் தி கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீதிபதி சொன்னதுக்கப்புறம் சாயந்தரம் வரைக்கும் சிறை தண்டனை, சிறை கூட போவேணாம், அங்கேயே ஒரு பெஞ்சில் ஓரமாக உட்காந்துக்கணும். அதுக்கு ஆனால் வந்து சட்டப்படி ஒரு நாள் சிறை அனுபவித்ததாக கணக்கு. அது ஒரு அவருடைய அந்த கேரியரில் வந்து ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி இல்லையா? ஆமாம். இப்படி ஒரு சிக்கலில் அந்த மதுரை ஆட்சியர் வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறார். அன்னைக்கு வந்து மிஞ்சினா கெஞ்சுறதுன்றது இதுதான். யாரோ சொல்வதை கேட்டுக்கொண்டு என்ன வேணா பிரச்சனை வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னால் இப்போ பார்த்துக்க வேண்டியது தானே. எதுக்கு வந்து நிபந்தனையற்ற கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு, அவர் விடமாட்டேங்கிறாரு நீதிபதி. என்ன மறுபடியும் அதில் ஒரு தண்டனை கொடுத்தா அதுக்கு எதிராக வந்து உச்ச நீதிமன்றம் போகிறேன், பெஞ்சுக்கு போகிறேன்னு போவாங்க, ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பலிகடா கடைசியில் யார் ஆவார்னா அந்த அதிகாரி தான். இது என்றைக்குமே எந்த ஆட்சியிலும் அதிகாரிகள் உணர வேண்டும். இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீதிமன்றம் இருக்குது, இல்லை வேறு ஒரு ஆட்சி வந்தால் நமக்கு இது என்ன ஆகும். அதனால் வந்து ரொம்பவும் ஆடாமல் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணுன்றதுக்கு இது ஒரு முக்கிய உதாரணம். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து வெள்ளைச்சாமி கேட்கிறார், 24 மணி நேரத்தில் 5555 இ சைக்கிள்கள் வழங்கி கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறாரே ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. அது என்ன ஒரு பெரிய விஷயம் அது. இது வரைக்கும் அதான் இ சைக்கிள்ன்றது அந்த எலக்ட்ரிக் சைக்கிள். அது குறிப்பாக பெண்களுக்கு அவங்க அதாவது நம்ம அந்த எலக்ட்ரிக்கில் வந்து பேட்டரியோடு அந்த வரா மாதிரி சைக்கிள், உங்களுக்கு அந்த பேட்டரியோட சைக்கிள் இருந்தால் ஒரு ஸ்கூட்டருக்கும் அதுக்கும் இடைப்பட்ட ஒரு மிதிவண்டிக்கும் அதுக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு 5555 கொடுத்து கின்னஸ் ரெக்கார்டில் வந்திருக்கார் சந்திரபாபு நாயுடு. அவர் 75 வயசாகுது. எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் 72 வயசு. அவர் என்ன பண்ணார் பாருங்க, எங்கேயோ வாக்கிங் போனார், கொடுங்கியூரில் எங்கேயோ வாக்கிங் போன இடத்துல அங்கே ஒரு சுசுக்கி, அது என்ன ஹயாபுசா அப்படி ஒரு பிராண்டு, ஒரு மாடல் பைக்கு 18 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாயா அந்த பைக்கு. அது யாருதுன்னு தெரியல. அது மேலே ஏறி உட்காந்துட்டு சும்மா அப்படி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்வீஸ் கொடுத்து இது வீடியோ நம்ம மீடியாக்களுக்கும் பாருங்கள், பொழுது போல பாருங்கள், யாருடைய ஒரு பைக்கு மேலேயோ, அது ஒன்றும் யாருடைய பைக்கு அவர் ஒன்றும் எடுத்துகிட்டு போயிடல, சும்மா போஸ்ட் தான் கொடுக்குறாரு. அது மேலே ஏறி உட்காந்து அவர் ஓட்ட கூட இல்லை, 1 இன்ச்சு கூட நகரலை, அப்படி வச்சு இப்படி வச்சுட்டு போஸ்ட் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிக உயர்ந்த ஹை ஸ்பீடு, அது உங்களுக்கு விலை அதிகமாக அது ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அந்த வண்டி. இந்த சுசுக்கியில் ஹயாபுசான்னு இந்த கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அந்த வெஹிக்கிள். அதில் அந்த மாடல் எல்லா டிவிலையும் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஆள் வந்து ஒரு யார் ஸ்கூட்டர் மேலே யாருடைய பைக்கு மேலேயோ உட்காந்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நகர்த்தாமல் இருந்த இடத்துலையே இருந்துக்கிட்டு. அங்கே சந்திரபாபு நாயுடு 5555 பெண்களுக்கு, பொதுமக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இ சைக்கிள் வாங்கி கொடுக்குறாரு. ஒரு கின்னஸ் ரெக்கார்டு, அதுவும் கின்னஸ் ரெக்கார்டு தான், இதுவும் ரெக்கார்டு தான். நமக்கு என்ன விதியோ அதான் வாய்க்கும், நம்ம என்ன செய்யுது. ஓகே சார். அடுத்ததாக திருப்பூர்ல இருந்து ராகவேந்திரன் கேட்கிறார், தமிழ்நாட்டில் தோழி விடுதி நலத்திட்டத்தை காப்பியடித்து ஒன்றிய அரசு நாடு முழுவதும் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக திமுக அரசு கூறுவது உண்மையா? திமுக அரசுன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் உண்மையான என்ன கேள்வி? அப்போவே புரிஞ்சுக்க வேணாமா? ரெண்டுத்துக்கும் டாலி ஆகாத. திமுக அரசுன்னு சொல்லியாச்சு, உண்மை, இது ரெண்டுத்துக்கும் வந்து சம்மந்தம் என்ன இருக்க முடியும்? இந்த தோழின்னு இவங்க பேர் வச்சது தான். இது மத்திய அரசு திட்டம் தான். 60% அவங்க பணம் கொடுக்குறாங்க, 40% வந்து மாநில அரசு கொடுக்குது.
தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் தோழி விடுதி. அது ஒரு தமிழ் பேர் வைக்கிறாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, வச்சுட்டு போட்டோம், மக்களுக்கு புரிகிற மாதிரி பேர் வச்சுட்டு போகிறாங்க. இது இந்தியா பூரா மத்திய அரசு வந்து நடைமுறைப்படுத்தும் திட்டம். இங்கே தோழி விடுதின்னு பேர், வேறு இடத்துல வேறு என்ன பேர், அது எந்த பேர் இருக்கோ அந்த பேர் இருக்குது. அதாவது பெண்களுக்கு, இந்த இளம் பெண்களுக்கு, இந்த கல்லூரி ஏதாவது வேலையில் இருக்கிற பெண்களுக்கு தங்கும் விடுதி, இதுதான் இதோடைய அடிப்படை. இந்த தங்கும் விடுதி வந்து 60% வந்து அதோடைய நிதி வந்து மத்திய அரசும், 40% மாநில அரசும் வருது. இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி தோழி விடுதின்னு போட்டது வரைக்கும் ரைட்டு, ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க. எங்களை பார்த்து காப்பி அடித்து தான் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க இந்தியா முழுக்க ஒரு திட்டம் போடுறாங்க, அதுக்கு இங்கே தோழி விடுதின்னு பேர், வேறு இடத்துல வேறு என்னமோ பேர். வழக்கமாக ஸ்டிக்கர் ஒட்டுறதோட இப்போ ஸ்டிக்கரை தாண்டி நாங்கள் தான் இதுக்கு வந்து முன்னோடி, நாங்கள் தான் வந்து இரும்பை கண்டுபிடிச்சோம். பெரியார் சொல்லுவாங்கள்ல, எது கேட்டாலும் வந்து பெரியார் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி யாருமே வந்து பேண்ட்டு போட முடியாதுன்னு சொல்கிற மாதிரி, யாருமே இன்றைக்கி வந்து சைக்கிள் ஓட்ட முடியாது, யாருமே இன்றைக்கி வந்து நடந்து போக முடியாது, எங்கள் ஆட்சியில் வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி. இது இந்தியா பூரா வந்து இந்த திட்டம் தான் வந்து மத்திய அரசு காப்பி அடிச்சது அப்படிங்கிறது. ஸ்டிக்கர் வந்து இப்போ பெருசாக போஸ்டர் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக தஞ்சையிலிருந்து ரத்னவேல் பாண்டியன் கேட்கிறார், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தமிழை விரட்டியவர்கள், தங்கள் பெயரிலேயே வடமொழியை வைத்தவர்கள் என்கிறாரே அண்ணன் திருமா. கொஞ்ச நாளாக திருமா ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்காரு, தினம் ஒன்று மாறி மாறி பேசுகிறாரு. என்னமோ அவருக்கு உடம்பு சரியில்லை, உடல்நலம் ஏதோ கொஞ்சம் அவருக்கு, ஏன்னா அவருக்கும் எல்லாருக்கும் வயசாகிட்டு இருக்குல்ல, எனக்காவது உங்களுக்காவது எல்லாருக்கும் வயசாகிட்டு இருக்கு. அவர் உடல்நலத்தை யாராவது நல்ல மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. ஏன்னா அவர் ரொம்ப நாள் இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், அந்த இயக்க தலைவராக இருக்கணும். அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஒப்பற்ற தலைவர் அவர், ஒப்பற்ற, உங்கள் காதில் உப்பற்றன்னு ஒப்பற்ற, ஆமாம். அப்போ சரி, ஆனால் கொஞ்ச நாள் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று மாறி மாறி பேசுகிறாரு. இப்போ திடீர்னு வம்பு தேவையே இல்லாமல் சோழர்கள் வந்து ஏதோ தமிழுக்கு எதிரிகள், ஏன்னா அவர்கள் வடமொழி அந்த காலகட்டத்தில் சோழர்கள் காலத்தில் தமிழ் வடமொழி இரண்டும் இரு கண்களாக பாவிக்கப்பட்ட அந்த காலகட்டம். இப்போ இந்த பக்கம் கல்வெட்டில் வந்து தமிழில் இருக்கும், அதே அந்த வலது பக்கம் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கும். சரி, சமஸ்கிருதம் கூடாது, என்ன சொல்கிறாரு, சோழர்கள் தமிழை விரட்டியவர்களா? இவருக்கு சோழர்களை பற்றி என்ன தெரியும்? ராஜராஜன் என்ற பெயரிலும் ராஜேந்திரன் என்ற பெயரிலையும் வந்து வடமொழி எழுத்து ஜா இருக்குதான். முதல்வர்கிட்ட போய் இஸ்ஸு ஏன் இருக்குன்னு கேட்பாரா? கருணாநிதி, உதயநிதி, இன்பநிதி, தயாநிதி, துர்கா அம்மையார், தர்மாம்பாள் அம்மையார், ராஜாத்தி ஜ, இங்கெல்லாம் ஏன் வந்து வடமொழி எழுத்து வந்தது? இல்லை, அவையெல்லாம் வடமொழி. கருணா என்பது வடமொழி, நிதி என்பது வடமொழி, இப்படியெல்லாம் உதயம் என்பதும் வடமொழி. இங்கெல்லாம் ஏன் வடமொழி இருக்குன்னு அங்கே போய் கேட்குறதுக்கு தைரியம் இருக்கா அவருக்கு? இன்னொன்று, ராஜராஜ சோழன் என்பது வந்து டைட்டில், கொடுக்கப்பட்ட பட்டம். அவருடைய பெயர் அருண்மொழி. ஆமாம், அவர் பையன் ராஜேந்திரனுக்கும் கொடுக்கப்பட்டதும் பட்டம். அவருடைய பெயர் மதுராந்தகன். அது மட்டும் தமிழ் வந்து இவங்களாம் தமிழை விரட்டி விட்டார்களாம். வேற ஏதாவது அப்புறம் வரப்போகுது வாயில். அந்த தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா 30 அடி லிங்கம், 18 அடி ஆவுடையார்னு அந்த கீழே பீடம். ஆமாம், 12 மேலே, இந்த பக்கம் உயிரெழுத்து மெய்யெழுத்து. அப்புறம் வந்து உயிரெழுத்த மெய்யெழுத்தையும் பெருக்கினீங்கன்னா 216 அடி கோபுரம். நந்திக்கும் சிவனுக்கும் உள்ள தூரம் 247 அடி. என்ன கணக்கு? உயிரெழுத்து ப்ளஸ் மெய்யெழுத்து ப்ளஸ் உயிர் மெய்யெழுத்து ப்ளஸ் ஆயுத எழுத்து 247. இப்படி கணக்கு பண்ணி தமிழை மனதில் வைத்து ஒரு கோயிலையே கட்டியிருக்காரு. இவர்கள் தமிழை விரட்டினார்களாம். ராஜேந்திர சோழன் முதலாக உலகத்தின் மிகப்பெரிய கடற்படையை நிர்வகித்து வந்தவர். கடாரம் சீனா வரை சென்று பல நாடுகளை வென்று கங்கை கொண்ட சோழன் கடாரம் வென்றான் என்று பெயர் பெற்றவர். இதுக்கு எதாவது தெரியுமா? நீங்கள் வந்து அவங்கள போய் கேட்க வேண்டியதானே கூட்டணியில். ஏன் வந்து ஜா வச்சுருக்கீங்க, இஸ்ஸு வச்சுருக்கீங்க, வடமொழி ஏன் வச்சுருக்கீங்க, இந்த நிதிங்கிற பேர்லாம் ஏன் வச்சுருக்கீங்க கேட்குறதுக்கு.
என்னமோ தெரியல, அண்ணனுக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை. ம் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து 14 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த முடிவுலேருந்து மாற மாட்டோங்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் முதல்வர் சொல்வதற்கு நாங்கள் கட்டுப்படுவோங்கிறாரு மறுநாளைக்கே. ம் 3வது நாள் மறுபடியும் வந்து இல்லை, நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தில் பங்கு என்பதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோங்கிறாரு. ம் ஒரு மாதிரியாக தான் இருக்கார். ம் என்னன்னு தெரியல. ம். அவர் உடல்நலத்தை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது நமது தாழ்மையான கோரிக்கை. கோரிக்கை. ஓகே சார். அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார். சென்னை விமான நிலையத்தில் டிஎஃப்எஸ் நிறுவன மேலாளர் ஊழியர்களை இந்தியில் பேச கட்டாயப்படுத்துவதாக செய்தி வருகிறது. இந்த டிஎஃப்எஸ்ங்கிறது இந்த ரெஸ்டாரண்ட், அதாவது உணவகங்கள் மற்ற அந்த சேவைகள்லாம் வந்து அது அவங்க கான்ட்ராக்ட் அவங்க. ம் அதில் வந்து ஏறத்தாழ பெரும்பாலானோர் தமிழர்கள் அங்கே வேலை சென்னை விமான நிலையத்தில் தமிழர்கள் வேலை பார்ப்பது அது வழக்கமான உண்டு. ஆனால் இந்தியில் தான் பேசணும்னு சொல்கிறாராம். இது அதாவது தேவையில்லாத வம்பு. தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்தியில் தான் பேசணும்னா, ஹிந்தி தெரிஞ்சால் பேசுகிறோம். நான் ஹிந்தி பேசக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சால் பேசிட்டு போகலாம். தெரியாதவனை போய் நீ ஹிந்தியில் தான் பேசணும், அந்த டிஎஃப்எஸ் மேலாளரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இல்லை இடமாற்றம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ தைரியமாக வந்து அதாவது இந்தியில் தான் பேசுகிறோன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம்னா, நீங்கள் அந்த டிஎஃப்எஸ் என்ற நிறுவனத்துக்கு வேணால் முதல்வராக இருக்கலாம். நீங்கள் என்ன தமிழ்நாட்டு முதல்வரா? உங்கள் குடும்பத்து பள்ளிக்கூடத்தில் வந்து இங்கிலீஷில் ஏதாவது தமிழில் பேசுனா 500 ரூபா ஃபைன் போடுறதுக்கு உங்கள் மனசில் என்ன தமிழ்நாட்டு முதல்வர் என்ற நினைப்பா? ஆஃப்டர் ஆல் ஒரு டிஎஃப்எஸ் கம்பெனியுடைய ஏதோ ஒரு நிர்வாகி. நீங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் உங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழில் பேசுனா 500 ரூபா ஃபைன் போடுறீங்களே, உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கற்று தரீங்களே, திமுகவினர் நடத்தும் எல்லா அந்த சிபிஎஸ்சி பள்ளிகளிலும் ஹிந்தி கற்றுக்கொள்கிறீர்களே, உங்கள் பேரன் ஹிந்தி வந்து தெரியும், என் பேரனுக்கு நல்லா ஹிந்தி தெரியும், ஆனால் தான் எம்பி ஆக்கியிருக்கேன்னு தாத்தா சொன்னார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண்மணி வந்து இப்போ கூட ராகுல் காந்திகிட்ட போய் ஹிந்தி பேசுறதுக்காக அவர் எதே நான் ஹிந்தி தெரிகிறது என்பதற்காக தான் அனுப்பி வைக்கிறார்கள். இப்படியெல்லாம் அந்த டிஎஃப்எஸ் மேனேஜர் வந்து கேட்கக்கூடாது. அவர் நீங்கள் தமிழ்நாட்டில் முதல்வர் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் மன்னர் குடும்பத்தில் நீங்கள் பிறக்கவில்லை, நீங்கள் ஒரு ஏதோ ஒரு டிஎஃப்எஸ் என்ற நிறுவனத்தில் ஒரு சாதாரண ஒரு மேலாளர் இல்லை பொது மேலாளர். உங்களுடைய இதை புரிஞ்சுங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் அழிச்சாட்டம் பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து நாங்கள் வந்து உங்களை வேறு மாதிரி தான் டீல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இந்தி எங்களுக்கு வேணும், எங்களுக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குடும்பத்திற்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து லைசன்ஸ் இருக்குது, அவ்வளோ உங்களுக்கு இல்லை. அவ்வளோ. அடுத்ததாக ராயபுரத்திலிருந்து மன்னர்சாமி கேட்கிறார். பாராளுமன்றத்திற்கு லேட்டாக வந்தால் அட்டெண்டன்ஸ் கிடையாது, சம்பளம் பிடித்தம் என்று மத்திய அரசு முடிவு செய்துள்ளதே. நியாயமான விஷயம். பாராளுமன்றத்துக்கு முன்னாலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாராளுமன்றத்துக்கு வந்துட்டு உள்ளேயே போகாமல் வெளியில் அதுக்கு ஒரு செக்ரட்டேரியட் ஆஃபீஸ் இருக்கும், சேலகம், அங்கே போய் வந்து கைது போட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்போ அவங்க பாராளுமன்றம் அட்டன் பண்ணாதான் அர்த்தம் வரும். இங்கே சட்டமன்றத்துலேயும் அப்படி தான். எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தவரை சட்டமன்றத்தில் வந்து அதே மாதிரி பின்னால் ஜெயலலிதா வந்த போதும் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் நுழைய மாட்டேன்னு சொல்லி, ஆனால் வந்து ஒரு வருஷத்தில் வந்து சட்டமன்றம் எவ்வளோ நாள் கொடுத்தோ அதில் இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அட்டன் பண்ணணும்னு ஒரு விதிகள் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாருன்னா, ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அவர் மட்டும் இல்லை நிறைய பேர் பண்ணுவாங்க, அவரும் உதாரணம், முக்கியமான உதாரணம். வந்து அந்த முன்னால் இருக்கிற ஆஃபீஸில் வந்து கைது போட்டு போயிடுவார். இனிமேல் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மோடி அரசு பாராளுமன்றத்தில் உள்ளே வந்து நீ சீட்டில் உட்காந்தாதான் தான் அட்டண்டன்ஸு. அப்படி வந்து உட்காராமல் வாசலோடு போயிட்டாலோ இல்லை வராமல் இருந்தாலோ அன்றைக்கி வந்து மொத்தம் உன்னுடைய பாராளுமன்ற அவங்களுக்கு சம்பளம் இருக்குது, ஏதோ 3 லட்சம் 3.5 லட்சம் அந்த மாதிரி சம்பளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாதம். அது தவிர மற்ற சலுகைகள் சம்பளத்தில் ஒரு நாள் கட்டு, 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் சரி, வாசலோடு வந்துட்டு போனாலும் சரி, வராமல் இருந்தாலும் சரி, சம்பளம் கட்டு. இது வர வேண்டும். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மோடி அரசு வந்ததுக்கப்புறம் இந்த கேன்டீனில் வந்து மசால் தோசை 5 ரூபா 10 ரூபா, இட்லி 5 ரூபா, இந்த மாதிரி. அப்புறம் வட இந்திய உணவுகள் எல்லா உணவுகளும் இருக்கும். நான் சொல்கிறது நமக்கு புரியணுன்றதுக்காக. இவ்வளோதான் விலை. ஃபுல் சாப்பாடு 30 ரூபா, ஃபுல் மீல்ஸ். நீங்கள் சாதாரண வந்து இந்த தெருமுனையில் இருக்கிற ஹோட்டலில் போனீங்கன்னா கூட அதை விட அதிகமாக இருக்கும், பாமர மக்கள் செலவு பண்ணக்கூடியது. மோடி வந்து என்ன பண்ணார்,
அது ஏன் உங்களுக்கு தான் வந்து எல்லா விதமான சலுகைகளும் கொடுக்குறோம், எல்லா விதமான இது சம்பளமும் நல்ல சம்பளம் கொடுக்குறோம், ஏன் வந்து நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கொடுக்க மாட்டீங்களா? அது அப்போ இந்த கேன்டீனில் மட்டும் எதுக்கு உங்களுக்கு சலுகை? ஒரு நியாயமான விலையில் அதாவது விலையை கொண்டு வந்து விட்டார். குறைந்தபட்சம் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் என்ன விலை இருக்கோ அந்த விலையை கொண்டு வந்துட்டார். ஏன் உங்களுக்கு வந்து 10ல் 1 பங்கு விலை வந்து உங்களுக்கு அப்படி என்ன சலுகை வேண்டி இருக்கிறது? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இவர்களுக்கு இருக்கும் அந்த அதீத அனாவசிய சலுகைகளை குறைக்க வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு வந்து ஏதோ அந்த எம்பி எம்எல்ஏ ஆகிட்டானா பொதுவாக கட்சி சார்பின்றி பொதுவாக என்னமோ வானத்திலிருந்து குதித்தவர்கள் மாதிரி நினச்சிட்டு வர்றாங்க. அந்த நினைப்பு போக நம்ம மக்களின் பிரதிநிதிகள் என்ற உணர்வு வர வேண்டும். இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இதுலேயே வந்துடுச்சான்னு கேட்டால் முடியல. ஆனால் அதை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு நம்ம அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை இப்படி சொன்னாலே அது எந்த இடம், யாரை குறிக்குது, எந்த பெருமகனாரை குறிக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். வள்ளலார் பெருமகனாரை குறிப்பது. வள்ளலாருடைய தொண்டர்கள் அல்லது பின்பற்றுபவர்கள் என்பவர்கள் அந்த பெருவழி, வள்ளலார் பெருவழி தமிழ்நாட்டில் வந்து அந்த சாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா சாதியினரும் இந்த வள்ளலார் கூட தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜோதி அன்னைக்கு மிகப்பெரிய கூட்டம், லட்சக்கணக்கில் மக்கள் கூட்டம். அதாவது அந்த இடத்துல ஒரு உருவம்லாம் கிடையாது, வெறும் ஜோதி. அதனால அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. சன்மார்க்க சமுதாயத்தை உருவாக்கியவர் வள்ளலார் பெருமகனார். அந்த வள்ளலார் இதில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் தமிழ்நாடு அரசு, இப்போ உள்ள அரசு, ஒரு முதல்ல திமுக ஆட்சி அதாவது முன்னால் 70களில் உள்ள திமுக ஆட்சியிலேயே எம்ஜிஆர் வருவதற்கு முன்னால் 75 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 34 ஏக்கரை ஆட்டையை போட்டு விட்டார். ஆட்டையை போட்டு விட்டாருன்னா அதை எடுத்து யாருக்கோ குத்தைக்கு விட்டுறது, வித்துறது, டாக்குமெண்ட் பண்ணி வேறு மாதிரி வித்துறது, விற்கக்கூடாது. அது வள்ளலார் பெயரிலேயே பட்டா வந்து எழுதியிருக்கிறது. இப்போ கோயில்களில் பார்த்தீங்கன்னா பல கோயிலுடைய நிலங்கள், அந்த கோயில் சாமி அருணாச்சலேஸ்வரர்னா அருணாச்சலேஸ்வரர் பேரிலேயே டாக்குமெண்ட் இருக்கும், பட்டா இருக்கும். அந்த மாதிரி வள்ளலார் பெருமகனார் பெயரிலேயே பட்டா, அப்படிப்பட்ட நிலம். அந்த நிலத்தை குல்மால் பண்ணி ஏதோ பண்ணி யாருக்கோ ஒரு 34 ஏக்கரு அதில் வந்து நீதிமன்றம் வரை சென்று அதை மீட்க வேண்டும் என்று உத்தரவெல்லாம் வந்து உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்லாம் போய் அதெல்லாம் வந்திருக்கு. நாங்கள் அதுக்கெலாம் அசந்துருவோமா, நீதிமன்றத்துக்கெலாம் பயந்துருவோமா? இதை தாண்டி இப்போ இந்த தைப்பூசம் போது வந்து வழக்கமாக வந்து ஒரு தெற்கு பகுதியில் கடைகள்லாம் போடுவாங்க. தெற்கு பகுதியில் போட்டால் நிறைய அங்கே பொதுமக்கள் போகிற இதில் கஷ்டமாக இருக்குது, அது அந்த பக்கம் கொஞ்சம் தென்மேற்கு பகுதியில் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு, யாரோ நீதிமன்ற உத்தரவு. அப்போ டெண்டர் கால் ஃபார் பண்ணுறாங்க. யார்? ஆளுங்கட்சியிலேருந்து. டெண்டர் கால் ஃபார் பண்ணும்போது அந்த எங்கே பண்ணணும்? புதிதாக அனுமதிக்கப்பட்ட இடத்துல தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெண்டர் கால் ஃபார் பண்ணுறாங்க. தென்மேற்குன்னா நிறைய வணிகர்கள் வந்து இல்லை அங்கே கும்பல் அந்த வழியாக வராது, இந்த பக்கமாக தான் வரும், அப்போது வியாபாரம் ஆகாது. இதில் வேறு வந்து நம்ம எவ்வளோ லட்சத்துக்கு நம்ம டெண்டர் எடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலாக பணம் உள்ளே கொடுக்கணுமா? உள்ளன்னா தெரியும், ஆட்சியாளர்களிடம், எங்கேயோ சம்மந்தப்பட்டவர்களிடம் லஞ்சம். 15 லட்சம் டெண்டர் எடுக்கணும்னா 15 லட்சம் தனியாக கொடுக்கணும். 30 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த பக்கம் வாய்ப்புகள் குறைவு, நஷ்டம் வந்துடும். நிறைய பேர் டெண்டர் போடல. இதுக்காக தானே அந்த ஐடியாவே. இப்போ என்ன பண்ணுறாங்க, தென்மேற்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு டெண்டர் கொடுத்துட்டு, ஆனால் அவர் வந்து வழக்கமான இந்த தென்பகுதியிலேயே வந்து அதை போட்டுறார், மக்கள் புழங்கக்கூடிய வரக்கூடிய அந்த ஏரியாவில். அப்போ அவருக்கு அந்த லாபம் கிடைத்து விடுகிறது, போகிற சேர வேண்டியவர்களுக்கு சேர்ந்து விடுகிறது. இப்போ இந்த 70 அந்த முன்னால் 100 சொச்சம் ஏக்கர் இருந்ததில் 34 ஏக்கர் போக ஒரு 75 ஏக்கரில் இப்போ வந்து கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறன தமிழக அரசால்.
இதை இந்த வள்ளலாருடைய தொண்டர்கள், வள்ளலாருடைய பின்பற்றுபவர்கள் எதிர்க்கிறார்கள். அரங்கம் கட்டுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த வணிக ரீதியாக கொண்டு போகிறார்கள். வள்ளலார் வந்து அந்த இடத்துல எதுவுமே கட்டக்கூடாது, அது வெட்ட வெளியாக இருக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அவர் வந்து இது ஒரு கூடும் கூட்டமாக இருக்க வேண்டும், மைதானம் பொதுவாக இருக்கணும். இந்த மாதிரி கட்டடம் கட்டுறது, அப்புறம் அதில் ஒரு மால் கட்டிடுறது, இதெல்லாம் வணிக ரீதியாக வரக்கூடாது என்பதில் தெளிவாக எழுதி வைத்து போயிருக்கிறார். ஆனால் அதைத்தான் வந்து இப்போது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து அந்த ஏன்னா வள்ளலார்னா ஏதோ அந்த வடலூர் பகுதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பின்பற்றுபவர்கள் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எங்கிருந்தோ வருவார்கள், சாதிகள் தாண்டி வரக்கூடியவர். ஒரு மிகப்பெரிய ஒரு சமரச சன்மார்க்க. இப்போ என்ன பண்ணுறது, இவங்க எல்லாரும் வந்து கோபமாக இருக்காங்க. இந்த 25-34 ஏக்கரை வந்து ஆட்டையை போட்டது, இப்படி கான்ட்ராக்டை மாற்றி விட்டு வம்பு பண்ணுறது, அதுக்கப்புறம் வணிக ரீதியாக ஒரு 75 ஏக்கரை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஒரு கோபத்தையும் ஒரு வருத்தத்தையும் முடிக்கிறது. இந்த வள்ளலாருடைய தொண்டர்கள் எல்லாரும் வந்து இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று முடிவு செய்து விட்டால் அதுவே வந்து ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி. அதனால தான் இப்போ வந்து புதுசாக வள்ளலார் மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறதா முடிவு பண்ணிட்டாங்க. யார்? இப்போ உள்ள ஆட்சியாளர், திமுக ஆட்சியில். இது என்னன்னால், உண்மையான வள்ளலார் தொண்டர்கள் எவ்வளோ பேர் அதுக்கு வருவாங்கன்னு தெரியாது. அதனால் 3 மாண்புமிகுக்களை கூப்பிட்டு, ஐயோ அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, ஏன்னா நம்ம பேரில் கோபமாக இருக்காங்க, அதனால் வழக்கம் போல் 200-300 அந்த ஸ்கீமில் நீங்கள் வள்ளலாருடைய தொண்டர்கள்னு சொல்லி ஆம்பளை பொம்பளை குழந்தைங்க எல்லாரையும் வர வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு 3 மாண்புமிகுகள்கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆக வள்ளலார் பெயரில் ஒரு வள்ளலார் மாநாடு நடக்கப் போகிறது. அதில் உண்மையான வள்ளலார் தொண்டர்கள் எவ்வளவு பேர் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்பது தெரியாது. ஆனால் இருக்கைகள் பெரும்பாலும் நிரப்பப்படும். அப்புறம் அதில் வந்து அந்த சீட்டில் வந்து ஒரு சேரில் வந்து ஒரு மைசூர் பாக்கு, கொஞ்சம் மிக்சரு, ஒரு தண்ணி பாட்டிலு, அதெல்லாம் வைப்பாங்க. அநேகமாக இந்த பக்கம் வள்ளலார் படம் போட்டுருவாங்க, பின்பக்கம் திருப்பினீங்கன்னா கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி இவர்கள் படம் போடலாம். வழக்கமாக அப்படி தானே போடுவாங்க, அந்த மாதிரி வந்து போடலாம். இந்த கூத்து அரங்கேறுகிறது. இதை தாண்டி வந்து வள்ளலார் தொண்டர்கள் வருத்தத்திலும் அதிருப்தியிலும் கோபத்திலும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது வந்து காதோடு சொல்ல வேண்டியதை வந்து கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்லிட்டோம். அந்த 3 மாண்புமிகுகள் அவங்க கடமையை செய்ய போகிறாங்க, கூட்டம் சேர்க்க போகிறாங்க. அது அவங்களுடைய கடமை, அதை செஞ்சுட்டு போவாங்க. இதுதான் இன்றைய காதோடு. ஓகே சார், காதோடும் அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.